தனியார் பாலில் கலப்படம் செய்யப்படுவது குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரிய வழக்கில் 2 வாரத்தில் தமிழக அரசு பதிலளிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. தனியார் பால் நிறுவனங்கள் பால் கெட்டுப்போகாமல் இருக்க வேதிப்பொருட்களை கலப்பதாக தமிழக பால்வளத்துறை அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி குற்றம் சாட்டினார். இந்நிலையில் பால் கலப்படம் குறித்து சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி சென்னையைச் சேர்ந்த வழக்கறிஞர் சூரியபிரகாசம் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். பால் கலப்படம் செய்பவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கும் வகையில் சட்ட திருத்தம் கொண்டுவர வேண்டும் என்று மனுவில் அவர் கேட்டுக் கொண்டிருந்தார். இந்நிலையில் இந்த மனு தலைமை நீதிபதி இந்திரா பானர்ஜி தலைமையிலான அமர்வு முன் இன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞர் சுப்பிரமணியம் பால் கலப்பட விவகாரத்தை ஆய்வு செய்ய அரசு குழு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். வாதங்களை கேட்ட நீதிபதிகள் பால் கலப்பட விவகாரத்தில் எடுக்கப்பட்ட நடவடிக்கை குறித்து தமிழக அரசு 2 வாரங்களில் அறிக்கை தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். மேலும் வழக்கு விசாரணையை வரும் 19ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். முன்னதாக தமிழக அரசு அமைக்கும் குழு விசாரணையில் தனியார் பாலில் கலப்படம் செய்திருந்தால் சம்பந்தப்பட்டவர்கள் மீது கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தினர். தமிழக அரசு இது குழந்தைகள் உண்ணுகின்ற விவகாரமாக இருப்பதால் தமிழக அரசு இந்த விஷயத்தை மிகவும் கடுமையாக கண்காணித்து இந்த பாலிலே கலப்படம் செய்கின்றவர்கள் மீது கடுமையாக நடவடிக்கை எடுக்கும் என்பதை நாங்கள் உறுதியாக நம்புவதாகவும், ஆகவே கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கூறி வழக்கினை ஜூன் 19ஆம் தேதி அன்று ஒத்திவைத்துள்ளார்கள். இதற்கிடையிலே அரசாங்கம் எடுக்கின்ற நடவடிக்கைகளை பற்றி அரசாங்கம் ஒரு அறிக்கையாக தாக்கல் செய்ய வேண்டும் என்று உத்தரவிட்டுள்ளார்கள்.